வணக்க மக்களே, நான் தான் அவங்க நைட்மா டைட்டன். இந்த வாரம் தமிழ் சினிமா ஹாலிவுட்னு பல அப்டேட்ஸ் கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அண்ட் நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இதே மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ண மோட்டிவேட் ஆகும். ஓகே, ஓவரா பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெற்றிமாறன் அரசன் படம் எடுத்துக்கிட்டு இருந்தப்பயே பேரலா ராஜன் வகேரா படமும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த படத்துல சின்ன வயசு ராஜனா கென்கர்னாஸா நடிக்கிறாரு. இப்ப அந்த படத்தை இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கிறிஸ்மஸ் இல்லைன்னா நியூ இயருக்கு வரலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்தோட OTT ரைட்ஸை வாங்க போறாங்க. அவங்க 15 crore ஆஃபர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படம் இந்த வருஷம் வந்தா ஒரு வருஷத்திலேயே 2 வெற்றிமாறன் படம் வரும். ஸோ தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்டா தான் அமையும். கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு பிடிச்ச மாதிரி சின்ன பட்ஜெட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் படம் பண்றாரு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான். அந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட் சின்னதா கிடைச்சிருக்கு. அவரோட அடுத்த படத்துல லீட் ஆக்டரா நடிக்க போறது அதர்வா தான். அண்ட் வில்லனா நடிக்க போறது கன்னட ஆக்டர் உபேந்திரா. பிரபுதேவா அதர்வாவோட ஃபாதர் ரோல்ல பிளே பண்ண போறாரு. அண்ட் இந்த படம் அதர்வாக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் சங்கரோட பையனான அஜித் சங்கர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவரு லவ்வர் பாய்ங்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி. இந்த படத்தை அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டரான அசோக்குங்கிறவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட லான்ச் ஈவென்ட் சென்னையில நடந்திருக்கு. அண்ட் இதுல ஜேசன் சஞ்சய் கூட கலந்துகிட்டாரு. ஆல்ரெடி சங்கரோட பொண்ணான அதித்தி சங்கர் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இப்போ அவரோட பையனும் என்டர் ஆகுறாரு. தனுஷோட 55வது படத்துக்கு ஓமன் சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் 2 சாப்டரா வரப்போகுது. சாப்டர் 1 ஆயுத பூஜை லீவுக்கு வரப்போகுது. அண்ட் சாப்டர் 2 வந்து சாப்டர் 1ஓட சக்சஸை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் 60% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம் தான் தனுஷோட கரியர்லயே ஹையஸ்ட் பட்ஜெட் படம். இந்த படத்துல மம்புட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலாலாம் நடிக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் இந்த ப்ரோமோல காமிக்கல. அண்ட் இந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் இது புஷ்பா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் டேரக்டர் வந்து இது புஷ்பா மாதிரி இருக்காது, இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான ட்ரைலர் 2 தமிழ்ல வந்திருக்கு. அண்ட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய வாய்ஸ் ஆக்டரே டப் பண்ண வச்சிருக்காங்க. இது தமிழ்ல பாக்குற மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரைலர்ல சாடி சிங்கோட கண்ணை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க படம் ஃபுல்லாவே ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டரா தான் வரப்போறாங்க. படத்தோட எண்ட்ல தான் அவங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ட்ரூ ஐடென்டிட்டி ஜீன் கிரே தான். இந்த படத்தோட புக்கிங்ஸ் இந்தியா ஃபுல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இன்னும் ஓபன் பண்ணல. கூடிய சீக்கிரம் ஓபன் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த வாரம் ஹாலிவுட்ல 2 பெரிய வெப் சீரிஸோட எபிசோடுகள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று அமேசான் பிரைம்ல இருக்கிற ஃப்ரம் சீசன் 4ஓட எபிசோட் 9 இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த சீசனே கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. எபிசோட் 7 மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ 9th எபிசோட் நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு. அண்ட் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் தனியாக வீடியோவும் போடுவேன். அண்ட் இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3ஓட எபிசோடு. சீசன் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் சீசன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் தேர்ட் சீசன் நல்லா இருக்கும். பிகாஸ் தேர்ட் சீசனோட எபிசோட் பேட்டில் ஆஃப் த குலேட்டை தான் காமிக்க போகிறாங்க. வெஸ்டர்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய போர், கப்பலில் நடந்த ஒரு பெரிய போர்னா அதான். ஸோ அதை நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வாரத்துக்கான வீக்லி அப்டேட்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.